Hi viewers, இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸில் exercise 1.1ல 7th sum. Let a is equal to the set of all natural numbers less than 8, b is equal to the set of all prime numbers less than 8, c is equal to set of even prime number. Verify that two divisions கொடுத்திருக்காங்க. First a setல இருக்க elements, b setல இருக்க elements, c setல இருக்க elements எழுதிக்கலாம். a is equal to natural number less than 8. Natural number எதில் ஸ்டார்ட் ஆகும் 1ல less than 8 அப்படின்னும் போது 1, 2, 3, 4, 5, 6, 7. Okay. Next B. Bல என்ன கொடுத்திருக்காங்க the set of all prime numbers less than 8. அதே less than 8 தான் prime numbers. அப்போ இங்கே இருக்க prime numbers மட்டும் எழுதணும். prime numbersனா வேற எந்த ஃபேக்டர்ஸும் இருக்காது. அந்த நம்பரும் 1 மட்டும் தான் அதோடைய ஃபேக்டராக இருக்கும். 2, 3, 4க்கு வந்து 2வும் ஒரு ஃபேக்டர், ஸோ அதை எடுக்க வேண்டாம். 5, 7. இப்போ 2, 3, 5, 7. நெக்ஸ்ட்டு C is equal to set of even prime number. இதுலேயே பார்த்தீங்கன்னா ஈவன் ப்ரைம் நம்பர் அப்படின்னும் போது இங்கே ப்ரைம் நம்பர் கொடுத்துருக்கோம் இல்லையா, இதில் எல்லாமே ஆட் நம்பராக தான் இருக்குது பாருங்கள். ஒரே ஒரு ப்ரைம் நம்பர் மட்டும்தான் ஈவன் ப்ரைம் நம்பர், அது என்ன அப்படின்னா 2. அப்போ C is equal to 2. ஓகே, இப்போது இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். A intersection B cross C equal to A cross C intersection B cross C. Left hand side la A intersection B cross C. முதல்ல A intersection B என்னன்னு எழுதிக்கோங்க. A intersection B னா Aலையும் Bலையும் காமனாக இருக்கிற எலிமெண்ட். Aலையும் B செட்லேயும் காமனாக இருக்கிற எலிமெண்ட்ஸ் எதெல்லாம் 2, 3, 5, 7. அப்போ 2, 3, 5, 7. Cross C. Cல என்ன எலிமெண்ட் இருக்குது 2 இல்லையா, 2 எடுத்து எழுதிக்கோ. இப்போ இது ரெண்டுத்தையும் க்ராஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு செட்டில் இருக்க எலிமெண்ட்டோட செகண்ட் செட்டில் இருக்க எலிமெண்ட்டை பேர் பண்ணி எழுதுங்க. 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. இது ஈக்குவேஷன் 1. அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது A cross C intersection B cross C. A cross C அப்படின்னும் போது A எலிமெண்ட்டையும் C எலிமெண்ட்டையும் க்ராஸ் பண்ணணும். 1, 2, 3, 4, 5, 6, 7. cross C எலிமெண்ட் என்னது 2. intersection B cross C. Bல இருக்க எலிமெண்ட் என்னது 2, 3, 5, 7. cross Cல இருக்க எலிமெண்ட் 2. இப்போ பேர் பண்ணி எழுதுங்க. 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2. இன்டர்செக்ஷன் அதே மாதிரி இதையும் பேர் பண்ணி எழுதுங்க. 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. ஓகே, இப்போ இன்டர்செக்ஷன்றதுனால காமனாக இருக்கிற பேர், இந்த இடத்துல காமனாக இருக்கிற பேர் என்னது 2, 2 ரெண்டு செட்லேயுமே இருக்குது. அடுத்து 3, 2வும் ரெண்டு செட்லேயும் இருக்குது. 5, 2வும் ரெண்டு செட்லேயும் இருக்குது. 7, 2வும் ரெண்டு செட்லேயும் இருக்குது. இது ஈக்குவேஷன் 2. ஃப்ரம் 1 and 2 A intersection B cross C equal to A cross C intersection B cross C is verified. ரெண்டு ஈக்குவேஷனும் ஈக்குவலாக இருக்குது. செகண்ட் டிவிஷன் A cross B minus C equal to A cross B minus A cross C. லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோங்க. A cross B minus C. ஓகே, A செட்டில் இருக்க எலிமெண்ட்ஸ் எடுத்து எழுதிக்கோ. 1, 2, 3, 4, 5, 6, 7. B minus C அப்படின்னும் போது மைனஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கிற
பேலன்ஸ் எலிமெண்ட்ஸை எடுத்து எழுதணும். அதாவது பியையும் சியையும் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். பியையும் சியையும் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் காமனாக இருக்கிறத என்ன பண்ணிடணும், கேன்சல் பண்ணிவிட்டு பியில் பேலன்ஸ் இருக்க எலிமெண்ட், அதாவது ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ண பிறகு ஃபஸ்ட்டு செட்டில் காமனாக பேலன்ஸ் இருக்க எலிமெண்ட்ஸை எடுத்து எழுதணும். தட் இஸ் 3, 5, 7. இப்போ இதை பேரா இப்போ எழுதுங்க. 1, 3, 1, 5, 1, 7, 2, 3, 2, 5, 2, 7, 3, 3, 3, 5, 3, 7, 4, 3, 4, 5, 4, 7, 5, 3, 5, 5, 5, 7, 6, 3, 6, 5, 6, 7, 7, 3, 7, 5, 7, 7. இது ஈக்குவேஷன் 1. அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது, A cross B minus A cross C. ஓகே, A cross B அப்படின்னும் போது ஏவும் பியும் க்ராஸ் பண்ணோம். எடுத்து எழுதிக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7 cross B element 2, 3, 5, 7 minus A cross C 1, 2, 3, 4, 5, 6, 7 cross C element 2. இப்போ பேர் பண்ணி எழுதிக்கோங்க. 1, 2, 1, 3, 1, 5, 1, 7, 2, 2, 2, 3, 2, 5, 2, 7, 3, 2, 3, 3, 3, 5, 3, 7, 4, 2, 4, 3, 4, 5, 4, 7, 5, 2, 5, 3, 5, 5, 5, 7. Next 6, 2, 6, 3, 6, 5, 6, 7. அடுத்து 7, 2, 7, 3, 7, 5, 7, 7. ஓகே, இப்போ இதை மைனஸ். அடுத்தது இது 1, 2 பேர் பண்ணி எழுதிக்கோங்க. 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2. ஓகே, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். மைனஸ் நான் என்னன்னு சொல்லியிருக்கேன், காமனாக இருக்கிறத கேன்சல் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு செட்டில் இருக்க எலிமெண்ட்ஸை பேலன்ஸ் எலிமெண்ட்ஸை எழுதணும். சரியா? இப்போ இந்த செட்லேயும் காமனாக இருக்கிறத ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணிக்கோங்க. 1, 2 காமனாக இருக்குது. அடுத்தது 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2. இதெல்லாம் காமனாக இருக்கிற எலிமெண்ட். சரியா? இந்த காமனாக இருக்கிற எலிமெண்ட்டை என்ன பண்ணணும், நீங்கள் கேன்சல் பண்ணிட்டு பேலன்ஸ் ஃபஸ்ட்டு செட்டில் என்ன இருக்கோ அதை தான் எழுதணும். செகண்ட் செட்டில் பேலன்ஸ் இருந்தால் கூட எழுதக்கூடாது. ஃபஸ்ட்டு செட்டில் என்ன இருக்கோ அதை தான் எழுதணும். ஓகே, ஈக்குவல் டு 1, 3, 1, 5, 1, 7, 2, 3, 2, 5, 2, 7, 3, 3, 3, 5, 3, 7, 4, 3, 4, 5, 4, 7, 5, 3, 5, 5, 5, 7, 6, 3, 6, 5,
6, 7, 7, 3, 7, 5, 7, 7. இப்போ இது ஈக்குவேஷன் 2. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் 1ல் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் ஈக்குவேஷன் 2லையும் இருக்குது. 1, 3 இருக்குது, 1, 5, 1, 7 இதில் இருக்க எல்லா எலிமெண்ட்டும் இதுலேயும் இருக்குது. அப்போது ஃப்ரம் 1 and 2 the given sets are equal, verified. Okay, அப்போ from 1 and 2 A cross B minus C equal to A cross B minus A cross C is verified.